நம்மளாம் சின்ன பையனா இருக்கும்போது பெரியவங்க சொல்ற ஒரு சில இது நம்புற மாதிரியே இருக்காது. ஆனாலும் பெரியவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக நாமளும் அப்படியே நம்பியிருப்போம். அப்படி என்னதான் சொன்னாங்க? மின்னல் அடிக்கும்போது தலை புள்ள வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது ஏன்? மழை பெய்யும் போது பச்சை மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது ஏன்? நைட்டு புளிய மரத்துக்கு அடியில் படுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே அது ஏன்? புளிய மரத்துல ஆணி அடிச்சிருக்காங்களே அது ஏன்? தாளம்பூ எதுக்காக தலையில வைக்க மாட்டாங்க? இந்தியாவில் ஏன் படைக்கும் கடவுள் பிரம்மனுக்கு அதிகமான கோவில் இல்லை? அதிகமா இருமல் வந்தா யாரோ திட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா? யாராவது நம்மளை நினைச்சா விக்கல் வருமாமே அது உண்மையா? சாணியில மின்னல் விழுந்தா சாணி தங்கமாவே மாறிடுமாமே அது உண்மையா? ஏதாவது ஒரு கண்ணில் தான் பெர்ஃபெக்டாக கண் அடிக்க முடியும். 2 கண்லையுமே கண் அடிக்கிறது கஷ்டம். ஓகே, இப்போ பாருங்க, முடியல. உள்ளங்கையோட எண்டை அதோட விரலை வச்சு தொட முடியாது. ஈஸியாக தொடலாம். தொட முடியல. இப்போ என்ன, உள்ளங்கையோட எண்டை தொடணும் அவ்வளோதானே? தொட்டாச்சு. மூச்சை நல்லா இழுத்துட்டு மூச்சை வெளியே விடும்போது நம்மளால பேச முடியாது. மூச்சை நல்லா இழுக்க போகிறேன், இப்போ பிரீத் அவுட் பண்ண போகிறேன். நல்லா ஈஸியாக இல்லை, முடியல, பேச முடியல. பைக் அடிக்கடி எடுத்துகிட்டு போனால் வண்டி என்ன தண்ணியிலே ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. பெட்ரோல் கச்சா எண்ணெயிலேருந்து வருது. கச்சா எண்ணெய் கடலில் உள்ள தண்ணி கடியில் இருக்குது. அப்போ வண்டி தண்ணியில் தான் ஓடுது.